கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 21வது நாளாக இந்த காணொளியை தேவ சமூகத்திலிருந்து பதிவு செய்யும்படியாய் நான் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காணொளி மூலமாய் சொல்லப்படுகிற சில வேத வாக்கியங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைய தினத்தில் கிருபையின் கரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றேன். கிருபையின் கரம். நான் 18 ஆண்டுகளாக நடத்தி வருகிற மாதாந்திர பத்திரிகையின் பெயர் கிருபையின் கரம். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அனுமதியோடு RNI ரெஜிஸ்ட்ரேஷன் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அந்த நீதிமன்றத்தின் மூலமாய் நான் அதை பதிவு செய்யப்பட்டு நடத்தி வருகிறேன். என்னைப் போல உங்களில் பலரும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய பத்திரிகை, நியூஸ் பேப்பர், அது வாராந்திர பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகை என்று நீங்கள் நிறைய பேர் நடத்தி வருவீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் எழுதி அனுப்பப்படுகிற அந்த பத்திரிகையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ என்னுடைய செய்தி பத்திரிகையை குறித்தல்ல, நான் இன்றைக்கு இந்த காணொளியில் பதிவு செய்ய போகிற இந்த வார்த்தைக்கு கிருபையின் கரம் என்கிற ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறபடினால், அது என்னுடைய பத்திரிகையின் பெயராக இருந்ததினால் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருக்க வேண்டும். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் சிதறுண்டு போய்விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் நெகேமியா ராஜாவுக்கு உதவிக்காரராய் இருக்கிறார். மேன்மையான இடத்துல, ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல நெகேமியா இருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு சத்துருக்களால் அலங்கமெல்லாம் இடிங்கப்பட்டது என்கிற செய்தியை கேட்கும்போது, அரண்மனையில் இருந்தாலும் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தாலும், ராஜாவுக்கு அவன் பானபாத்திரம் பார்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், நெகேமியா இந்த செய்தியை கேட்டு மிகவும் துக்கமாக இருந்தான். இன்றைக்கு நிறைய பேர் சொகுசான இடத்துல இருக்கிறீங்க. வக்கீலாக இருக்கிறீங்க, நீதிபதியாக இருக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, இன்ஜினியராக இருக்கிறீங்க, நல்ல செல்வந்தராய் தொழிலதிபராக இருக்கிறீங்க, பிரபலமானவர்களாக இருக்கிறீங்க, காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க, கலெக்டராக இருக்கிறீங்க, மினிஸ்டராக இருக்கிறீங்க, அரசியலில் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய உழைப்புக்கு கொடுத்த, உங்களுடைய நம்பிக்கைக்கு கொடுத்த ஒரு கேரியர். அதில் நிலைத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வைத்தது யார்? நீங்கள் ஆராதித்த தேவனாய் கர்த்தர். உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது, படிப்பை கொடுத்தது, பணத்தை கொடுத்தது, அந்த வெற்றியை கொடுத்தது எல்லாமே உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான். என்னுடைய சுயத்தினால் நான் இதை செஞ்சேன், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்க. நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன்? நீங்கள் மேன்மையான இடத்துல இருக்கிறீங்கல்ல, ஒரு பவர், ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுல்ல. நீங்கள் கையெழுத்து போட்டால் அதுக்கு மதிப்பு இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது.
உங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்தா, உங்களுடைய லெட்டர் பேடில் நீங்கள் ஒரு லெட்ரு கொடுத்தா, அதுக்கு அதிகாரி அரசாங்கத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? சபைகள் இடிக்கப்படுகிற பொழுது, ஊழியங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, மிஷினரிகளுக்கு விரோதமாய் பொய் பிரச்சாரங்கள் சொல்லுகிற போது, அல்லது உங்களுடைய விசுவாசிகளுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ, நம்மளுக்கு சாதி மத இன மொழி வித்தியாசம் இல்லை உதவி செய்வதற்கு. அன்னை தெரசாவை பாருங்க, சாதி பார்த்து மதம் பார்த்து இனம் பார்த்து மொழி பார்த்தா குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குனாங்க, பணிவிடை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மதத்தை பார்த்தா ஜாதியை பார்த்தா இல்லையே, ஆண்டவர் எல்லாருக்கும் ஆனவர். அதனால் உதவி செய்வதில் நம்ம யாருக்கும் பேஷியாலிட்டி பட்சபாதம் பார்க்கறது இல்லை. அதனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம என்றைக்கும் எண்ணுகிறதும் கிடையாது, என்ன போகிறதும் கிடையாது. நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். அதனால் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு, கிறிஸ்துவ ஊழியத்துக்கு, கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் மேன்மையான இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. இல்லை, ஆர்ஃபன், அதாவது அனாதை, மொர்தெகாயினுடைய வளர்ப்பில் வளர்ந்தவங்க தான் எஸ்தர். ஆனால் அந்த எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களிலேயும் கிருபை கிடைத்தது, தேவனுடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது. அதனால் அவங்க ராஜா அரண்மனையில் நல்ல ஒரு நிலைமையில் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டு எஸ்தர் இருந்தாங்க. ஆனால் ஆமான் என்கிற ஒரு மனிதன் யூத குலத்தை அழிக்கணும். மொர்தெகாய், எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்தவங்க. யூத குலத்தை அழிச்சுடணும்னு சொல்லி ராஜா கிட்ட இல்லாத பொல்லாதது சொல்லி ஒரு லெட்ரு பேடில் கையெழுத்து வாங்கி எல்லா ஊர்லேயும் எங்கெல்லாம் யூத குலத்தை சார்ந்தவங்க குடியிருக்கிறாங்களோ வாழ்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிச்சிடணும், மொர்தெகாயையும் ஒரு தூக்கு மரத்தில் போட்டு அழிச்சிடணும்னு அவன் நினச்சான். ராஜாவுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவன் பயன்படுத்திக்க பார்த்தான். ஆனால் இது மொர்தெகாய்க்கு தெரிந்தது. உடனே மொர்தெகாய் என்ன பண்ணார்? தான் வளர்த்த தன்னுடைய சகோதரனுடைய மகளாகிய எஸ்தருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார். மகளே, நம்ம யூத குலத்தை சார்ந்தவர்கள், நீ இன்னைக்கு மேன்மையான இடத்துல ராஜாத்திங்கிற ஒரு ஸ்தானத்தில் ஒரு அரசியல் அதிகாரம் பெற்று நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற, இது உனக்கு கடவுள் கொடுத்த பிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம், பரவாயில்லை. இந்த நிலைமை, இந்த வாழ்க்கை உனக்கு கடவுள் கொடுத்தது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல அதிகாரத்தில், அரசியல் அதிகாரத்தில், நல்ல அஃபீஷியலில், ஹை பொசிஷனில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நீங்கள் யாராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மொர்தெகாயை போல் உங்களுக்கு துடிக்கணும், நெகேமியாவை போல் துடிக்கணும். அந்த மொர்தெகாய் சொல்கிறாரு அந்த மகள் எஸ்தர்கிட்ட, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல எழும்பிடும், நீ மாத்திரம் தப்பிச்சலான்னு நினைக்காத, நீ இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே தேவன் தான். அதனால் நீ ராஜா கிட்ட இருக்கிறதுனால நீ ராஜா கிட்ட தைரியமாய் போய் பேசி, இந்த ஆமான் நம்முடைய ஜனத்தையெல்லாம் அழிக்க நினைக்கிறான், அதை தடுத்து நிறுத்து, அது உனக்கு ஒரு புண்ணியம், யூதகுலத்துக்கும் ஒரு புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், எஸ்தர் மொர்தெகாயினுடைய பேச்சை மீறாமல், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவினுடைய சமூகத்தில் போய் நிற்பேன்னு சொல்லி உபவாசத்தோடு போய் நின்னாங்க. ஆமானை வீழ்த்தினாங்க, யூத குலத்தை மீட்டாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கணும், நன்றி மறக்கக்கூடாது. நீங்கள் படித்து முன்னேறினது உங்கள் அப்பாவுடைய உழைப்பு, உங்கள் அப்பாவுடைய காசு பணம், நீங்கள் வீட்டை விற்று நகையை விற்று நீங்கள் கலெக்டராக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த உழைப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம், கிருபையின் கரம் உங்கள் மேலே இருந்ததுனால தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வந்த வழியை, எந்த நிலையில் இருந்தாலும் வந்த வழியை மறந்துடாதீங்க அருமையான கனத்துக்குரியவர்களே. இந்த நெகேமியா அலங்கை இடிக்கப்பட்ட உடனே அவன் துக்கமுகமாக இருந்தான். ராஜா அவனை பார்த்தார். ஏன்பா, உன் முகத்தை பார்க்கிறனே,
ஏதோ ஒரு துக்கமாக இருக்குதே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அது உன் உடம்புல வந்த வியாதியினால் வந்தது இல்லை, எனக்கு நல்லா தெரியும். நான் நேற்றுக்கு உன் முகத்தை பார்த்தேன், தொடர்ந்து பார்க்குறேன், உனக்கு எந்த வியாதியும் இல்லையே, ஆனால் ஏன் உன் முகம் துக்கமாக இருக்குது? இது ஏதோ மனசில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ என்னோட இருக்கிற, என்ன சொல்லு அப்படின்னார். அப்போ தான் ஒரு நிமிஷம் பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா ஜெபம் பண்ணிட்டு, ராஜா, என்னுடைய நாட்டில் என்னுடைய மக்கள் எல்லாம் சத்துருக்களால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அலங்கமெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்குது ராஜா, நான் அதை கட்டணும். அதனால் மற்ற நாட்டு ராஜாக்களுக்கு வனத்தில் இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி ஆலயத்தை கட்ட, வீட்டை கட்ட, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டான். பாருங்க, நெகேமியா கேட்டதை அந்த ராஜா மறுக்காமல் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார். கிருபையின் கரம், தேவனுடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, நிறைய பேரை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் திருச்சபையினுடைய சொத்துக்கும் விசுவாசிகளுக்கும் சத்ருவினால் வருகிற அநீதியை தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. யார் என்ன, நமக்கு நம்ம மாமாவா, நம்ம மச்சானா, நம்ம ஃபெலோஷிப்புக்கு வர்றவங்களா, நம்ம ஐக்கியத்துக்கு வர்றவங்களா, நம்மளுடைய சினாடில் அவங்க ஐடி வச்சுருக்கிறாங்களா, நமக்கு காணிக்க கொடுக்குறாங்களா, நமக்கு தசமபா கொடுக்குறாங்களா, நம்ம பேச்சை கேட்குறாங்களா, நம்ம சபையினுடைய விசுவாசியா, அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்துடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த சில அதிகாரங்கள், சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சில காவல்துறை அதிகாரிகள், சில பத்திரிகையாளர்கள், சில நீதி மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், நல்ல வரம் பெற்றவர்கள், இவர்களை வைத்து, இவர்களுடைய தயவை வைத்து என்னால் பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, சாதி பார்க்குறதில்ல, மதம் பார்க்குறதில்ல, ஏழை பணக்காரன் பார்க்குறதில்ல, என்னால் என்ன முடியுமோ, நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால், நான் ஒரு இடத்துக்கு போனால் என் பேச்சை கேட்கக்கூடிய நிலைமை அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நான் யாரையும் பிரித்து பார்க்கல, நான் ஓடி போய் உதவி செய்வேன். அந்த சபை, இந்த சபை, அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் பார்க்கறது கிடையாது. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த நெகேமியாவுக்கு தேவனுடைய கரம் இருந்தது போல உங்களுக்கும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 21வது வசனமும் 22வது வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று இந்த வசனத்தில் ஆரம்பிக்குது. அடுத்த வசனத்தில் பாருங்க, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். பிரயாணம் பண்ண போறீங்க. இப்போ 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோனால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இப்போ மோசேயை கொண்டு, ஆரோனை கொண்டு அந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்கள் வழி நடத்தி வந்தார். செங்கடலை தாண்டி போகணும். பின்னாடி பார்வோன் துரத்துறான். குதிரை, ரதங்கள், யுத்த ஆட்கள் துரத்திக்கிட்டே வர்றாங்க. ஆனால் பாருங்க, இந்த 40 வருடம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு வழி சரியில்லை. பகல் வெயில், இரவில் இருட்டு. ஆனால் தேவன்
வழியில் சத்துருக்கள், அதாவது பார்வோனுடைய படைகள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, அடித்து வீழ்த்த முடியாதபடிக்கு அந்த ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார். அந்த செங்கடலை அவர் பிளக்க செய்து 2 பக்கமும் அந்த கடல் தண்ணீர் அப்படியே கற்குவியலாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடந்து அக்கறைக்கு போன பொழுது அந்த கடலை மீண்டும் மூட செய்தார். அதில் பார்வோனுடைய குதிரைகளும் குதிரை வீரர்களும் மாண்டு போனார். இது நமக்கு யாத்திரகாம் புஸ்தகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, வழியில் நீங்கள் போகிற வழியில் பிரச்சனை வரக்கூடாது, தடை வரக்கூடாது. சத்துருவானவன் உங்களை எதிர்க்கக்கூடாது. உங்களை விலக்கி நீங்கள் போக வேண்டிய தூரம், பயணம், காரியத்தை சரியாய் போகணும்னா உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி இருக்கணும், உங்கள் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி ஆண்டவர் துணை செய்வார்? நீங்கள் போகிற வழியில் எத்தனை பேய், எத்தனை பிசாசு, எத்தனை எதிரிகள், சம்பந்தம் இல்லாதவங்களாம் வந்து இடிப்பாங்க. ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரன் இடிப்பான், ஒரு பைக்கு, ஒரு லாரி. அவனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் எங்கேயோ வேகத்தில் போக வேண்டியதுனால நம்ம போகும்போது நம்ம ஸ்கூட்டர் மேலே இடிச்சிருவான். இதெல்லாம் யதார்த்தம், பிளான் பண்ணி நடக்கிறது ஒரு பக்கம், யதார்த்தமாய் நடக்கும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் விலகணும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ இந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை பாருங்க, வழியில சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. இதாங்க ரொம்ப முக்கியம், ஹைலைட் இதான். ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடாதவங்களுக்கு ஆக்கினைகள் இருக்குது, நன்மைகள் குறைவுபடும். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழுமா. மனுஷனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்குறாராம். எதுக்கு தெரியுமா? தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ? இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை தேடுகிற உணர்வு இல்லை, சபையை தேடுகிற, ஆராதனைக்கு வருகிற உணர்வு இல்லை. வேலைக்கு போகிற உணர்வு, கல்யாணத்துக்கு போகிற உணர்வு, சாவு வீட்டுக்கு போகிற உணர்வு, களியாட்டத்துக்கு போகிற உணர்வு, இப்படி பண்டிகைக்கு உறவு, இதுக்கெல்லாம் உணர்வு இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற உணர்வு இல்லை. ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையானால் தான் எனக்கு தூக்கம் வருது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி சமைச்சு வீட்டுக்காரருக்கு, மாமனார் மாமியாருக்கு, பிள்ளைங்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தானும் ஒரு டப்பாவில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வேகமாக சரியான நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பாருங்கள், ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக வருவாங்க. கேட்டால் தூங்கிட்டேன் பாஸ்டர். அந்த இருதயம் பாருங்க, தேவனை தேடுகிற இருதயம், தேவனை தேடுகிற உணர்வு இன்னைக்கு இல்லை. இது பிசாசனுடைய தந்திரம். அதனால தான் வழியில், வாழ்க்கைங்கிற வழியில், தொழில் வியாபாரங்கிற வழியில் உங்களுக்கு பிரச்சனை வருது. நாங்கள் சொன்னால் நீங்கள் வேதத்தின்படி கேட்கணும், சந்தேகப்படக்கூடாது. அவங்க சொல்லாமல், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேல் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்ன பண்ணுறதுங்க? தேடுறவங்களுக்கு தானங்க பாருங்க, தாகமுள்ளவனுக்கு தானங்க தண்ணி, பசிக்கிறவனுக்கு தானங்க உணவு, ஜெபிக்கிறவனுக்கு தானங்க வெற்றி, படிக்கிறவனுக்கு தானங்க வெற்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய வழியில் காணப்படுகிற சத்துருக்களை தேவன் விலக்கி போட வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை பயணம், தொழில் பயணம், அரசியல் பயணம், சமூக பயணம், ஊழிய பயணம் சரியான திசையில், சரியான இடத்திற்கு, சரியான நேரத்திற்கு போகணும்னா, நீங்கள் தேவனை தேடுகிற விஷயத்தில் உங்கள் இருதயத்தை நேராக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வழியில் எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் இல்லை, சிம்சோனை ஒரு சிங்கம் எதிர்த்தது. முன்னாடி அப்பா அம்மா போகிறாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு, பின்னாடி சிம்சோன் போகிறான். காட்டிலிருந்து ஒரு சிங்கம் வருது, அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அந்த சிங்கத்தை கிழித்து கொன்று போட்டான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். பாஸ்டர், தேவ ஊழியர்களே, அப்போஸ்தலர்களே, மேய்ப்பர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷர்களே, போதகர்களே, விசுவாச பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நீங்கள் நல்ல உணர்வுள்ளவங்களாக இருங்க. உங்களுடைய வழிகளிலே எதிர்படுகிற சத்துருக்களை ஆண்டவர் முறியடிக்கணும்னா நீங்கள் தேவனுடைய கரம், கிருபையின் கரம் உங்கள் மேல் இருக்கணும், இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், தேவன் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசியிருப்பார் இருந்தால், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் பட்டணத்தில் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவரீர் இந்த பாஸ்டர் மூலமாக என்னோடு பேசுனீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. பிறகு உங்களுக்கு மனசு இருந்தால் இதே வாட்ஸ்அப்பில், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தை எனக்கு நன்மையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு ஒரு காணொளி மூலமாய் உங்களை தேவ வசனத்தின் மூலமாய் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.